லாலிகா பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் கௌதமின் அன்பான வணக்கங்கள். நானே வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. போன வீடியோ வந்துட்டு மெட்ரிட் வர்சஸ் பார்சா ப்ரிவியூக்கு தான் வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அஜய் அண்ட் ராகவ் வந்து ரெகுலரா லாலிகா ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீக்கெண்ட் காம்படிஷன் இருக்கு. பார்சா வர்சஸ் அத்லெட்டிகோ சனிக்கிழமை நைட்டே பயங்கர பரபரப்பான ஒரு கேமா இருக்க போகுது. எல்லாத்துக்குமே வந்து ஹியூஜ் தேங்க்ஸ். உங்களுடைய சப்போர்ட் இருக்கறனால தான் இவங்க 2 பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். பட் இந்த வருஷம் வந்து யாருக்குமே டைட்டில் வேணாம் போலயே. நீங்களும் வேண்டாங்கிறீங்க, அவங்களும் வேண்டாங்கிறாங்க. எங்களுக்கு அப்ப வேணாண்டா, இந்த வருஷம் யாரும் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. 2 பேரும் முதல்ல எப்படி இருக்கீங்க? நானே உங்கள்கிட்ட பேச ரொம்ப நாள் ஆகி போச்சு. எப்படி போயிட்டு இருக்கு லாலிகா? ஆல் குட் ஆல் குட். லாலிகா நல்லா இல்லை, பட் இங்கே எல்லாம் ஓகே தான். அதே சொல்லுப்பா. எனக்கு எனக்கு என்னன்னா, இந்த பர்சனலி ஆல் குட். லலிகா வந்து ஆக்சுவலி இந்த இந்த சீசன் தான் 3-way டைட்டில் ரேஸ் கடைசியா எப்போ இருந்துச்சுன்னே எனக்கு ஞாபகம் இல்லை கடைசியா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் 3-way டைட்டில் ரேஸ். ஸோ அது என்னோட டீம் சரியில்லை, அது வேற விஷயம். பட் லலிகாக டைட்டில் ரேஸ்னு பார்த்தா அது ஒரு நியூட்ரலா பாக்குறதுக்கு நல்ல டைட்டில் ரேஸ் இந்த வருஷம். ஏன்னா ரொம்ப கிரிட்டிசிசம் எப்பவுமே இருக்கும்ல, லைக் 2-way ரேஸ் தான் லலிகால அப்படின்னு. ஸோ அது இல்லாம இருக்கிறது. ஐ திங்க் லாஸ்ட் டைம் அத்லெட்டிகோ வின் பண்ணும்போது தான் 3-way ரேஸ் இருந்துச்சு. அந்த சுவாரஸ் அத்லெட்டிகோ அதுவும் இல்லை ப்ரோ. ஆமா, அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வரை இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்க தான் அப்படின்னு அவங்க லீட்லயே இருந்து ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம். பட் கமிங் டு திஸ் கேம், அத்லெட்டிகோ வர்சஸ் பார்சா, நேக்க அத்லெட்டிகோ அப்படியே மேலே வந்துட்டானுங்க. இது யாருமே பார்க்காது. இந்த பிரீமியர் லீக்ல செல்சி பார்க்குற மாதிரி, டே நீங்க எங்கடா மேலே வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ அத்லெட்டிகோ வந்து ஈக்குவல் ஆன் பாயிண்ட்ஸ் வித் பார்சா. 5 straight wins லாஸ்ட் 5ல. இந்த பக்கம் பார்த்தா பார்சா 1 win லாஸ்ட் 5ல. ரியல் மெட்ரிட் என்ன பண்ணாலும் உங்களை நாங்கள் ஈக்குவல் பண்ணுவோம்டா அப்படிங்கிற மாதிரி பார்சா வந்து இருந்த லீடை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து நாங்களும் டைட்டில் ரேஸ் பண்ணோன்னு வந்துட்டாங்க. ராகவ், லீட் அப் டு திஸ் கேம் எப்படி இருக்கு? எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கா இல்லையா? சி இந்த டிப் அண்ட் ஃபார்ம் வந்து எக்ஸ்பெக்டட் தான். வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏர்லி ஆன் இந்த சீசன் பேசும் போதே 7 கோல் 5 கோல் அடிச்சுட்டு இருக்கும் போதே சொன்னோம் தட் அட் சம் பாயிண்ட் இது வந்து தான் ஆகணும்னு. கேம் அட் த வெரி ராங் பாயிண்ட். ஏன்னா கரெக்டாக வந்து மட்ரிடும் கேட்சப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அத்லெட்டிகோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, அக்டோபர்லேருந்து தே ஹவ் நாட் லாஸ்ட் அ சிங்கிள் கேம். ட்ரா கூட பண்ணல, தே ஹவ் ஒன் எவ்ரி சிங்கிள் கேம். பாயிண்ட்ஸே ட்ரா பண்ணல. சாம்பியன்ஸ் லீக்லயும் சரி, லாலிகாலையும் சரி, தே ஹேவன்ட் லாஸ்ட் அ சிங்கிள் கேம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் கூட வந்து திஸ் இஸ் ப்ராபப்ளி த வர்ஸ்ட் டைம் டு ஃபேஸ் அத்லெட்டிகோ மட்ரிட்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாட்மண்ட் கூட வின் பண்ணிட்டோம். அது ஒரு கம்ஃபர்டபுள் வின் கிடையாது, பட் ஸ்டில் அந்த கேம் ஜெயிச்சோம். பட் லாலிகாவில் நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் 5 கேம்ஸில் ஒரே ஒரு வின். பட் ஆன் தி அதர் சைட் எப்படின்னா, நாங்கள் ஆடின 18 கேமில் 11 கேம்ஸ் ஆர் அவே கேம்ஸ். ஸோ அது ஒன்று தான் வந்து எனக்கு இப்போ ஒரு பாசிட்டிவ் ஃபேக்ட் அது ஒன்று. பிகாஸ் லாஸ்ட் 7 கேம்ஸ் தான் ஹோமில் ஆடி இருக்கோம். அண்ட் திஸ் கேம் இஸ் அட் ஹோம் வர்சஸ் அத்லெட்டிகோ மட்ரிட். அண்ட் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம் அப்படின்னா வந்து 2011லேருந்து ஐ திங்க் அத்லெட்டிகோ மட்ரிட் வந்து எங்களை ஹோமில் பீட் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஹாவ் அ குட் ட்ராக் ரெக்கார்ட், ஹிஸ்டாரிக்கலி குட் ட்ராக் ரெக்கார்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கேம் தான் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கேமாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா போன வருஷம் வந்து 2 கேமுமே பார்சா தான் ஜெயிச்சிருக்காங்க. அவே போய் 3-0 ஜெயிச்சாங்க, ஹோம்லேயும் 1-0 ஜெயிச்சிருக்காங்க போன சீசன். பட் நான் வந்து அத்லெட்டிகோ ஒரு கேம் இன் ஹேண்ட் வேற, தே ஆர் ஈக்குவல் ஆன் பாயிண்ட்ஸ் பட் ஸ்டில் ஹேவ் அ கேம் இன் ஹேண்ட் ஒரு பக்கம் இருக்குது. அஜய் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது அதே சொன்னா, எங்க ப்ரோ இவன் வேற வந்து பேக் லைனை ஒவ்வொரு மேட்சுக்கு மாத்திக்கிட்டே இருக்கிறான், இவன் பேக் லைனை கண்டுபிடிக்கிற மாதிரியே தெரியலன்னு. எப்படி மாறிச்சு அஜய்? லைக் வாட்ஸ் ஹேப்பனிங்? இது வந்து நம்ம போனதா பேசியிருந்தோம், இவ்வளோ சைனிங்ஸ் பண்ணியிருக்கானுங்க, என்னடா ஒன்றும் கிளிக் ஆக மாட்டேங்குது, கடைசியில் சிமியோனை தூக்க நிலமா வந்துட மாட்டிருக்கு அப்படின்னு. பட் வாட் லெட் டு தி சேஞ்ச்? ஐ திங்க் அதான் சொன்னேன், தலைமை ரியலைஸ் பண்ணிட்டான் நமக்கு இந்த மாடர்ன் ஃபுட்பால்லாம் சரி வராது, நமக்கு நம்ம 4-4-2 தான் அப்படின்னு. கிளியரா அதே 4-4-2 தான். அந்த 4-4-2ல அவனோட லெஃப்ட் வைட் மிட்ஃபீல்டர் அட்டாக் பண்றது, ரைட் வைட் டக் இன் பண்றது, ப்ராப்பர் ஓல்டு வெர்ஷன் 4-4-2 தான் ஆடுறான். பட் ப்ரெஸ்ஸிங் வந்து செம்மையா இருக்கு. பழைய அத்லெட்டிக் மாதிரி ப்ரெஸ்ஸிங் வந்துருச்சு இப்போ திரும்பி. அவர் கடைசி 2 monthsல அதான் பெரிய டிஃபரன்ஸ்.
அவன் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போனப்பையும் அவன் லீக் ஜெயிச்சப்பையும் அவனோட நிறைய பேர் சொல்றது அவனோட ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, நம்பர்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட்லாம் சொல்லுவாங்க. பட் அவனோட பிரessing தான் முக்கியமான காரணம். அவன் எல்லா டீம் மாதிரியும் பஸ் போட்டு உட்கார மாட்டான் 4-4-2 வச்சு. அவன் எப்பவுமே மிட்ஃபீல்ட்ல பிரஸ் பண்ணி பால் வாங்கி அது 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 பண்ண எல்லாரும் கூடயும் ட்ரை பண்ணுவான், ரியல் மேட்ரிட் கூடயும் ட்ரை பண்ணுவான். எப்பவுமே அந்த பிரஸ் இருக்கும் மிட்ஃபீல்ட்ல அவங்களுக்கு. ஸோ அந்த பிரஸ் வந்து திரும்பி வந்துருச்சு. ஸோ வந்து அவன் அவன் வந்து அவனோட ஓன் ஃபார்ம், அவனோட 4-4-2 அவன் ரொம்ப ரொம்ப காலமா ஆடினதை திரும்பி ப்ராப்பரா ட்ரஸ்ட் பண்ணிட்டான். கடைசி 2 மாசம் மாத்தவே இல்லை, பேக் லைனே மாத்தல. பிளஸ் வந்து லெங்லெட்டர் நிறைய ட்ரஸ்ட் பண்ணிட்டோம் லாஸ்ட் 2 months. அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க லெங்லெட் வந்து ஸ்டார்டிங் மிட்ஃபீல்டர். இப்போ லெங்லெட் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் கண்டிப்பா. ஸோ வந்து அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம். பட் அவன் வந்து இந்த 4-4-2 விட்டு மாறினதுக்கு காரணம் மற்றவங்கலாம் எல்லாருமே மாறிட்டாங்க, எல்லா டாப் கிளப்ஸுமே மாறிட்டாங்க, எல்லாரும் பொசிஷன் பேஸ் ஃபுட்பால் தான் ஆடுறாங்க, நாமளும் ஆடணும் அப்படின்னு யோசிச்சுதான் அவன் மாத்தினான். ஸோ இது எவ்வளவு நாள் அவனால தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. இப்போதைக்கு சாம்பியன்ஸ் லீக்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரியல இப்போ ஒரு ஒரு பாயன் மாதிரி கிளப் வந்தாலோ இல்ல பிரீமியர் லீக்ல ஒரு கிளப் வந்தாலோ இப்போ அவனால இதே 4-4-2 ஆடி சஸ்டெயின் ஆக முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவன் எப்படியும் நாக் அவுட் வர போயிடுவான் சாம்பியன்ஸ் லீக்லாம். இப்போ லலிகானா எப்படி தேர்ட் பிளேஸ் வந்துருவான், இது நமக்கு தெரியும். ஸோ இதை தாண்டி அவனுக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு, டைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு. அதுக்கு தான் மாத்தினான், அதுக்கு தான் பொசிஷன் பேஸ் ஃபுட்பால்லாம் ஆட ஆரம்பிச்சான். பட் இப்போ திரும்பி அவனோட 4-4-2 போயிட்டா இதை வச்சு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இல்ல ஐ திங்க் நீங்க கண்டிப்பா சொன்ன ஒரு பிரில்லியன்ட் பாயிண்ட் வந்து அந்த பிரessing பத்தி சொன்னீங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் என்னன்னா ஏஜிங் மிட்ஃபீல்ட். இப்போ சவுல் இருந்தாரு, அப்புறம் கோகே இருந்தாரு. ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர்னால இப்போ தே வரன்ட் ஏபிள் டு பிளே அப் டு தட் லெவல். இப்போ இந்த சீசன் அவங்க வின்னிங் ஸ்ட்ரீக் மிட்ஃபீல்ட் பார்த்தீங்கனாலே பாரியோஸ் அண்ட் டிபால். டிபால் பத்தி எல்லாருக்குமே தெரியும், அர்ஜென்டினால பார்த்துருக்கோம் என்ன மாதிரி ஒரு அக்ரெசிவ் மிட்ஃபீல்டர், டிபிக்கல் சிமியோனே மிட்ஃபீல்டர். பட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து தேர் யங்ஸ்டர் பாப்லோ பாரியோஸ் கம் பேக் இன் டு த டீம். ஸோ இவங்க 2 பேரும் வந்து அந்த பிவெட்டில் ஆடுறது இட் இஸ் எனேபிள் தெம் டு அந்த கன்சிஸ்டண்ட்டாக ப்ரெஸ் பண்ணி ஆட முடியுது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர்ஸ் இதனால அவங்களால அந்த பழைய சிஸ்டம் திருப்பி ஆட முடியுது. இல்ல அஜய், கமிங் டு ஸ்டார்டிங் லைனப் நீ கொஞ்சம் டச் பண்ணியிருந்த. அத்லெட்டிக்கோட ஸ்டார்டிங் லைனப் எப்படி இருக்கும், எனி ஐடியாஸ்? இல்ல ப்ரோ, அது லைக் கிட்டத்தட்ட ஓப்பன் சீக்ரெட் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே மாதிரி தான் ஆடுனா. லைக் ஆல்வரஸ் கிரீஸ்மன் அப் ஃப்ரண்ட். அவனோட மிட்ஃபீல்ட் 4 நல்லா வந்து செட் ஆயிடுச்சா ஆல்வரஸ் ஒரு இன்க பிளே வித் அதர் டீம்மேட்ஸ்? ஏன்னா கிரீஸ்மன் பயங்கர ஆன் ஃபயர்ல இருக்கான். ஆக்சுவலா அத்லெட்டிக்கோ இவனுடைய ஆல்வரஸ் நம்பர்ஸ் ஆக்சுவலா என்ன பர்சனலா கேட்டா கிரீஸ்மனோட ஆல்வரஸ் கன்சிஸ்டன்டா ஆடுறான். பட் கிரீஸ்மன் வந்து அடிக்கிற கோல்லாம் வேற லெவலுக்கு இருக்கு. ஸோ அது ஹைலைட்டா எடுத்து போடணும் அப்படின்னா அது கிரீஸ்மனோட கோல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து போடலாம். பட் ஆல்வரஸ் செமையா ஆடுறான். ஓவராலா அவன் வந்து எப்பெல்லாம் லைக் ஒரு 3 மேட்சுக்கு ஒரு தடவை ரெஸ்ட் பண்றான் ஆல்வரஸ். லைக் சோர்லாத் ஆடுறான். பட் ஆல்வரஸ் கிரீஸ்மன் தான் எனக்கு தெரிஞ்ச ஆல்வரஸ் கிரீஸ்மன் 2 பேரையும் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். சோர்லாத் பெஞ்ச்ல இருந்தா வரான் இப்பெல்லாம் மோஸ்டா. 2 பேரும் லிங்க் ஆக்சுவலா நல்லாவே லிங்க் பண்றாங்க ஆல்வரஸும் கிரீஸ்மனும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஆல்வரஸ்ட அவன் ஹெட்டர் எல்லாமே நல்லா பண்றான். அவன் ஹெட்டர்லாம் நல்லா பண்றான். அவன் ஒரு மாதிரி நல்ல வேர்சடைலா இருக்கான். அவன் கொஞ்சம் கேமோட அதான் சொல்றேன், ஒரு கேம் ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி ஆடுறான் ஆல்வரஸ் நல்லா. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட்ட பாலே இருக்க மாட்டேங்குது அப்படின்னா அவன் வந்து ட்ராக் பேக் பண்ணி அவன் பால் திரும்பி வின் பண்றதுல ஒர்க் பண்றான். இல்லையா நமக்கு பால் இருக்கு அப்படின்னா அவன் அதுக்கு ஏத்த மாதிரி ரன் தரான். ஸோ அவன் வந்து டீமுக்கு ஏத்த மாதிரி ஆடுறான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆல்வரஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ ஆல்வரஸ் கிரீஸ்மன். மிட்ஃபீல்ட் 4 வந்து பாரியோஸ், ரொட்ரிகோ டிபால், அப்புறம் சிமியோனே, அப்புறம் இந்த சைடு வந்து சமோல் லீனோ. பேக் 4 வந்து ஹாவிகலான், லெங்லெட், ஜிமனஸ், மார்க்கஸ் யோரண்டே. ஸோ வந்து இதான் ஓப்ளாக் கோல் கீப்பர், அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓப்ளாக் என்ன பண்றாப்ல? எரர் பண்றாப்லையா இல்ல ஒழுங்கா ஆடுறாப்லையா? இது அகைன் கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் ஒப்பீனியன் தான். பட் ஐ திங்க் அவனுக்கு பெருசா ஒர்க் வரலன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் 2 months. ஏன்னா அவனை டிராப் பண்ணப்போ அவனுக்கு வந்து அவங்க வந்து அப்பதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தான் பேக் லைன்லாம் வச்சு. அவன் வந்து நிறைய வால்யூம் ஆஃப் ஷாட் சேவ்டுன்னு பார்த்தா அப்ப அவனுக்கு ரொம்ப பீக்ல இருந்துச்சு அவன் சேவ் பண்ண வேண்டிய ஷாட். ஸோ வந்து அப்பதான் கொஞ்சம் ரிக்ரெஸ் ஆகி டிராப் பண்ணாங்க. பட் இவன் திரும்பி இப்போ ஸ்டார்டிங் இதுக்கு வந்துட்டான். ஸோ வந்து அவன் வேலையை ப்ராப்பரா பண்றான். சரி, அவன் அதை தாண்டி அவன் இந்த ஃபார்மேஷன் இந்த பிளேயிங் ஸ்டைலுக்கு அவன் வந்து ஒரு கோல் கீப்பரா, மாடர்ன் டே கோல் கீப்பரா டிக்டேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வந்து அதனால வந்து ஓப்ளாக் ஷார்ட் ஸ்டாப்பிங்னு பார்த்தா அவன் வந்து அமாங் த பெஸ்ட்ல. ஸோ வந்து அது அவனை குறை சொல்லவே முடியாது. ஸோ அதான் அவன் வேலையை கரெக்டா அவன் பார்த்துட்டான். ராகவ், இன்னொரு பக்கம் லாலிகாவுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது.
பட் லைன் அப் கன்சிஸ்டன்சி இருக்கா இல்ல ஏன் என்ன பிரச்சனை தான் நடக்குது? ஏன்னா ஒரு மேன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறங்கிறத மீடியாவோட பேச்சு. பட் ஆஸ் அன் இன்சைட் ஃபேன் ம். உங்களுக்கு தெரியும். ம். அப்படிதான் டீம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கெல்லாம் பார்த்தா என்னடா லமீன் யமால் தான் டீமையே ரன் பண்றான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த கேம் ஸ்டார்டிங் லைனப் எப்படி இருக்கு? சி ஒரு 2 பாயிண்ட் என்னன்னா, இப்போ பெட்ரி வந்து பிவட்ல ஆடுறதுனால எங்களுக்கு அட்டாக்கிங் வைஸ் மிட்ஃபீல்ட்லேருந்து கிரியேஷனுங்கிறது பியோர்லி லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ்க்கு கம்பேரிட்டிவ்லி அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அவர் மெயின் த்ரெட்டே வந்து விங்ஸ், இதுதான் வந்து ஃப்ளிக்கோட சிஸ்டம். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரஃபீனியாவும் கொஞ்சம் லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் சென்ட்ரலா டக்கின் பண்ணி ரன்ஸ் கொடுக்கறதுனால மோஸ்ட் கிரியேஷன் வந்து யமால் தான் பண்ணிட்டு இருந்தான் இது வரைக்கும். என்னதான் லாலிகா ஸ்டாட்ஸ் பார்த்தீங்க இதுனாலும் மோஸ்ட் சான்சஸ் கிரியேட்டட் பை வந்து ரஃபீனியா காமிக்கும். பட் ஆன் லைக் நீங்க கேம் பார்க்கும் போதே நல்லா விஷுவலி தெரியும் தட் மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் ஆர் கம்மிங் த்ரூ லமீன் யமால்னு. அது வெரி விசிபிள் வென் ஹி வாஸ் அவுட் இன்ஜர்ட். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஃபியூ கேம்ஸ் எப்போ இன்ஜர்டா இருந்தானோ அது நல்லாவே தெரிஞ்சது. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஆஃப்கோர்ஸ் யமால் இன்ஜர்னால ரஃபீனியா தான் ரைட் ஆட போறாங்க. இப்போ அந்த லெஃப்ட் விங்கில் என்ன பண்ண போறாங்கங்கிறத பிக் கொஸ்டின். ஏன்னா அன்சு ஃபாட்டி ஆடுற மாதிரி தெரியல, வராரு இன்ஜர் ஆகுறாரு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இல்லை. ஸோ யாரு ஸ்டெப் அப் பண்ண போறா? ஃபெரன் டாரஸை லெஃப்ட்ல போட்டு ஆட போறாங்களா, இல்லை ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் இப்போ பாப்லோ தோரேன்னு ஒரு பிளேயர் ஹீஸ் பீன் இப்போ சான்ஸ் கொடுத்தாலும் ஹீஸ் பர்ஃபார்ம் வெரி வெல். ஸோ அவனை லெஃப்ட்ல சான்ஸ் கொடுப்பாரா ஃபிளிக்? அதுதான் வந்து பிக் கொஸ்டின். பட் எனக்கு தெரிஞ்சு சேஃபா போவாரு. ஹீஸ் கோயிங் டு கோ ஃபெரான் லெஃப்ட் விங், ஆல்மோ இந்த 10, ரஃபீனியா ரைட் விங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் லெவன்டாஸ்கி அப் டாப். டிஃபென்ஸ்ல டிஃபென்ஸ் ஐ திங்க் சேம் பால்டே, இனிகோ மார்டினஸ், குபார்சி அண்ட் குண்டே. பிவட் வந்து பெட்ரி அண்ட் கசாடோ அண்ட் இன்யாக்கி பன்யா இன் கோல். என்ன நம்ம இந்த பையலுக்கு என்னாச்சு? அராகோ எப்பதான் வரான் திரும்பி? அரோஹோ வந்து ஸ்குவாட்ல வந்தாச்சு, பேக் டு ட்ரைனிங் அண்ட் ஸ்குவாடு. ஆனால் இப்போ ஃப்ளிக்கோட இது பார்த்தீங்கனாலே வந்து இன்ஜர்ட் பிளேயர்ஸை வந்து கொண்டு வரது ரொம்ப கிராஜுவலாக தான் டீமுக்குள்ளே கொண்டு வராது. ஸோ லைக் வெரி ஃபியூ மினிட்ஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹில் ஸ்டார்ட் எனி டைம் சூன், பட் எஸ் இஸ் பேக் இன் த ஸ்குவாட். அதே லுக்கிங் அட் லைன் அப் சொன்ன டீமுக்குமே பார்த்தா ஒரு ஒரு இடத்துல வந்து அத்லெட்டிக்கோக்கு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தா எந்த மேட்ச் அப்னு சொல்ல முடியும்? கோல் கீப்பர் மேட்ச் அப் தான். இன்னைக்கு பெண்ணியா வேலையை காட்டிடுவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் வந்து ரொம்ப நிறைய எரர் கமிட் பண்ணல, பட் கமிட் பண்ற மாதிரியே ஆடுறான் அப்படியே. லைக் அவன் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்ல அவன்கிட்ட. அவன் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா. அண்ட் எனக்கு தெரில, பட் சரி அத்லெட்டி வந்து அப்படி அவனை அப்ரண்ட் அவனை அப்படியே ப்ரெஸ் பண்ணி பால் வாங்குவாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. பட் அவங்க அதை மாதிரி ஆடுவாங்க அத்லெட்டி நிறைய தடவை. ஸோ வந்து அவன் மேல ப்ரெஷர் போடணும், அதுதான் டாக்டிக்ஸா இருக்கணும். பென்யா மேல ப்ரெஷர் போடணும், பில்டப். ஏன்னா 2 பேர், பென்யாக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, குபாஷிக்கு ஆடிட்டு இருக்கான், பட் பெரிய கேம்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ வந்து எல் கிளாசிக்கோ அந்த விக்டரி அவனுக்கு என்னதான் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா ஸ்டில் அவன் சின்ன பையன் தான். ஸோ வந்து அவன் ஒரு சென்டர் பேக் அந்த ஏஜ்ல ஆடுறான் அப்படிங்கும் போது அவன் மேல ப்ரெஷர் போட்டு ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு. பிளஸ் இனிகோ மார்டினஸ்க்கு யமால் கூட வந்துட்டு என்னமோ குபார்சி வில் பி த ஒன் ஆஃப் த ஸ்டார் பாய்ஸ் ஆஃப் த அப்கமிங் சீசன்ஸ் சொல்லியிருந்தான்ல குபார்சி பத்தி. இது என்னன்னா அவன் வந்து யமாலுக்கு அவனுக்கு ஐ திங்க் யமால் அவனோட சின்ன பையன் நினைக்கிறேன். அவன் வந்து யமால் சீனியர் மாதிரி அவனுக்கு ஜூனியர் மாதிரியும் பேசுறான். யமால் எப்ப பேசினாலும் எனக்கு அதுதான், அவன் யாரை பத்தி பேசினாலும் ஜூனியர் மாதிரி பேசுற மாதிரிதான் இருக்கு. பட் எனக்கு என்னன்னா குபார்சியை இப்ப கேட்சப் பண்ணா மார்டினஸ்க்கு வந்து ரெக்கவரி பேஸ் கிடையாது. அதுதான் இப்போ ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அப்படின்னா சில டாப் டீம்ஸ்க்குலாம் ஒரு சென்டர் பேக்கை கேட்சப் பண்ணா இன்னொரு சென்டர் பேக் வந்து பேஸ் திரும்பி இருக்கும், ட்ராக் பேக் பண்ணி கேட்சப் பண்ணு. ஸோ இனிகோ மார்டினஸ் கிடையாது. ஸோ அதுதான் அவங்க அந்த த்ரூ சென்டர் பேக்ஸ் பில்ட் பண்ண விடாம அவங்க ஸ்டாப் பண்ணணும். ஸோ வந்து அது ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா நல்ல கேமா இருக்கும். அதே ராகவ் இந்த பக்கம் பாசாக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் பாயிண்ட் அத்லெட்டிக்கோ பார்த்தா? ஐ திங்க் பெட்ரி கசாடோ மிட்ஃபீல்டு வந்து ஐ திங்க் இட் ஷுட் பி அ குட் பேட்டில். ஏன்னா பெட்ரி கசாடோ வர்சஸ் டிபால் அண்ட் பாரிஸ் அப்படியே மேன் டு மேன் வரும். ஸோ ஐ திங்க் தட் அந்த இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் குபார்சி பற்றி சொன்னீங்க தட் மேபி இஸ் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் கம் இன் டு பிளேன்னு. ஓஷிமன் கூட ஆடினாரு, நப்போலி கூட ஷட் டவுன் பண்ணாரு, எம்பாப்பே கூட ஆடினாரு, ஷட் டவுன் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் அந்த பிரச்சனை ஓசிமன் கணக்கில் நான் எடுத்துக்க மாட்டேன், பட் எம்பாப்பே ஓகே. பட் அந்த லைக் டிஸ்பைட் பீங் 17 years old அவனுக்கு வந்து இஸ் பிளேட் அ லாட் ஆஃப் கேம்ஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க்
டூ ஸ்ட்ரைக்கர் டீம்ஸ் கூட நாங்க அவ்வளவா ஆடினது இல்லை. ஸோ தட் வில் பி அ வெரி கீ மேட்ச் அப் டு சி அதுதான் ஹவு சேலஞ்ச். அல்வரஸ் அண்ட் கிரீஸ்மன் வர்சஸ் மார்டினஸ் அண்ட் குபர்சி. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சப்பாக இருக்கும். அட்வான்டேஜ்னு சொன்னால் ஐ திங்க் ரைட் சைட் ஷுட் பி ஆர் கோ டு ஃபார் அட்டாக். ஏன்னா ரஃபினியா வந்து அந்த சைடு மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ தேர் லெஃப்ட் சைடு வந்து அவ்வளோவா வந்து ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் ஆன் தேர் டிஃபென்சிவ்லி அட்லீஸ்ட். ஸோ ஐ திங்க் ரைட் சைட் ஷுட் பி ஆர் கோ டு ஃபார் அட்டாக். ஏன்னா இது இந்த கடைசி செக்மெண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் வரேன். போன தடவை ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது அதை சும்மா 4-0 ரியல் மேட்ரிட் அப்படின்னா ஆப்போசிட்டா நடத்தலாம் பேர் பார்த்து ப்ரெடிக்ஷன் சொல்றீங்க. அது உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் யார் இது ஒரு நல்ல ஹேட் வாட்ச் எனக்கு. யாரு ஜெயிக்கிறது மனசே வர மாட்டேங்குது. யாரு ஜெயிக்கணும்னு சொன்னாங்க. 2-2 டிரா டிரா. கூட சொல்லலாம். 2-2 2-2 டிரா. டிரா. ராகவ் நான் வந்து இது 2-1 பார்சா. ஐ திங்க் கிரீஸ்மன் அண்ட் ரஃபினியா 2 பேரும் ஸ்கோர் பண்ணுவாங்க. பார்த்துட்டு இருந்த எல்லாருமே உங்களுடைய காமெண்ட்ஸை வந்து வீடியோவில் போடுங்க, உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸையும் போடுங்க. இவங்க ஏதாச்சும் ஒரு பிளே ஸ்டைல்லையோ லைன் அப்ஸ்லையோ மிஸ் அவுட் பண்ணியிருந்தா அதை போடுங்க. ஆஸ் யூஷுவல் கீப் சப்போர்ட்டிங். இந்த கேம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1:30 மணி இந்தியா டைம். ஸோ மறந்துடாதீங்க. எல்லாருமே திங்கக்கிழமை நினச்சிட்டு இருப்பீங்க, பட் ஏர்லி சண்டே மார்னிங் 1:30 தான் இந்தியா கேம் நடக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஜய் அண்ட் ராகவ் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபுட்பால் பேஜ். ஆஃப்டர் ஆல் அஜய் அண்ட் ராகவ் we are the only channel doing football about La Liga every week or once in 2 weeks. ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.